வணக்கம் நண்பர்களே, நான் ஆர்எஸ் ராஜா. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க ஆடுற ஆட்டங்களை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து தான் இப்படி கொம்பு முளைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல. அந்த விரக்தி சாதாரணமான நம்மளை போல குடிமகனுக்கு ஏற்படத்தான் செய்யும். இன்னைய தேதிக்கு அமைச்சர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட படித்த பட்டம் பெற்ற அறிவாளியான அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கிறதே இல்லை. ஆட்சி செய்பவர்களும் அதை கண்டு கொள்றதே இல்லை. இதெல்லாம் சரி, ஏன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க? 10 வருடம் தொடர்ந்து அவரால் எப்படி தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம மக்களின் மனங்களையும் ஆட்சி செய்ய முடிந்தது? அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருந்த நிலையில அவர் உயிரோடு வருவாரா வரமாட்டாரா அப்படிலாம் தெரியாத நிலைமையில கூட இங்க அவருக்காக வாக்களித்து வெற்றி பெற வைத்து அவர் உயிருடன் திரும்பி வந்தபோது முதலமைச்சராக அமர்த்தி இந்த மக்கள் அழகு பார்த்தாங்களே, அப்படி என்னதாயா அந்த மனிதர்கிட்ட இருக்கு அப்படின்னு இன்றைய தலைமுறை இளைஞர்கள் பலரும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு பொற்கால ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டியது நமது கடமை. அப்படி அவர் முதல்வராக இருந்தபோது ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் சிஎம்மின் மனைவி ஜானகி அம்மாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அந்த புரட்சித் தலைவர் எப்படி கையாண்டார் அப்படிங்கிறதையும் நாம இங்க இந்த வீடியோல பார்க்க போகிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு சில நிகழ்ச்சிகள்ல மட்டும் ஜானகி அம்மையாரும் சேர்ந்து கலந்து கொள்வாங்க. அப்படி ஒரு முறை எம்ஜிஆர் ஜானகி அம்மா இந்த 2 பேரும் தமிழகத்தில் உள்ள ஒரு சுற்றுலா தலம் ஒன்றுக்கு 2 நாள் ஓய்வெடுப்பதற்காக போயிருக்காங்க. அப்போது இருவரும் அங்க இருக்கிற ஒரு அழகான ஏரியில படகில ஏறி பயணம் செய்வதற்காக ஆசைப்பட்டிருக்காங்க. சேலை அணிந்திருந்த ஜானகி அம்மா படகுல ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு. அதற்கு தடையா அவர் அணிந்திருந்த செருப்பு இருந்திருக்குது. அதனால அந்த 2 செருப்புகளையும் கலட்டி கையில் எடுத்துக்கிட்டு படகுல ஏறுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார். அப்படி செருப்பையும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஏற முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரமப்படுறத பார்த்துக்கிட்டு இருந்த அருகில பாதுகாப்புக்காக நின்றிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட கையில செருப்பை தரும்படி அதை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஜானகி அம்மையாரும் செருப்பை அவர் கையில கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு படகுல ஏறி உட்கார்ந்துருக்கிறார். இதை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடனடியா அந்த போலீஸ் அதிகாரியின் கைகள் இருந்த செருப்பை கோபத்தோட தட்டி விட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லாம தனது மனைவி ஜானகியிடம், இப்படி ஒரு போலீஸ் அதிகாரியிடம் உன்னோட செருப்பை நீ கொடுக்கலாமா? அவருடைய படிப்பு என்ன, பதவி என்ன, அவரை நீ சிறுமப்படுத்தலாமா? ஒரு முதலமைச்சர் மனைவி அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி அகங்காரமா நடந்து கொள்ளலாமா என்று கோபத்தோட கேட்டார்.